ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமைஸ் பண்ணப்பட்ட ஒரு கிஃப்ட். அதாவது 27/6/2025 அவங்களுக்கு மேரேஜ். ஸோ அந்த மேரேஜுக்கான ஒரு கிஃப்ட்டு தான் இது. இது ஆக்சுவலாக என்னென்னா, இந்த மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய ஃபோட்டோ அனுப்பிட்டாங்க. அதுக்குரிய ரூபா நோட்டு, அதுக்கப்புறம் அந்த வேர்டிங்ஸ் நாங்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். டிசைன் ஃபுல்லாக எங்களோட இது தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் தேவைப்படுது அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். நாங்கள் இதை நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஃபோட்டோ ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு உட்டன் இதில் ஸ்டாண்டோடு இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் வாலில் ஒரு இது மாதிரி அடிச்சுட்டு அதில் கூட நீங்கள் வச்சுக்கிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஃபினிஷிங்லாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் இந்த ஸ்டாண்ட் வேண்டாம் எங்களுக்கு, நாங்கள் வாலில் ஒரு ஹோல்ஸ் இது பண்ணி நாங்கள் அதில் மாட்டணும்னு நினச்சதுனால அந்த மாதிரி நான் பண்ணி தருவேன். சரிங்களா? உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி. இன்னொன்று என்னென்னா, இது மேரேஜுக்காக மட்டும் இல்லை. நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் இதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் சொன்ன ஒரு விஷயந்தான். என்னென்னா, எந்த அக்கேஷன்னாலும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். காதணி விழா, இல்லைனா வீடு கிரகப்பிரவேசம், இல்லைனா ஒரு நம்ம ஏதாவது ஒரு குழந்தைங்க ஏதாவது ஒரு ஸ்கூலில் ப்ரைஸ் வின் பண்ணியிருப்பாங்க, இல்லை நம்ம காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் கல்ச்சுரல்ஸ்லையோ இல்லை ஸ்போர்ட்ஸில் எதுனாலும், எந்த அக்கேஷன்னாலும், இல்லை ஒரு நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க ஒரு ப்ரமோஷன் கிடச்சிருக்கும். அந்த டேவை ரொம்ப அப்படி சந்தோஷமாக ஒரு அந்த தருணத்தை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஒரு டேவை நம்ம இந்த மாதிரி ஒரு இது பண்ணிவிட்டு அவங்க ஃபோட்டோ இது பண்ணி வைக்கும் போது நம்ம எப்படி சொல்கிறது, அதை மெமரபுளாக இருக்கும். அந்த நினைவுகளை நம்ம பார்க்கும்போது, அந்த ஒரு ஃபோட்டோவை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நம்ம கண் முன்னாடி பசுமரத்தாணி போல் நம்ம கண் முன்னாடி நிறுத்தும். ஸோ இதுக்கெல்லாம் தான் இந்த ஒரு கான்செப்டை நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அக்கேஷன் வேணுமோ, அதேமாதிரி ரூபா நோட்டு 10 ரூபா நோட்டு மட்டும் கிடையாது. அதாவது ₹1 இல்லை பழைய ₹1 ₹2 அந்த மாதிரி நோட்டும் நம்ம பண்ணுறோம். பட் அது என்னென்னா ரேட்டு டிஃபர் ஆகும். இப்போ இது ₹10ன்றது இப்போ நம்ம புழக்கத்தில் இருக்கிற ரூபா நோட்டு. இது ஒரு ரேட்டு வரும். நீங்கள் பழைய நோட்டு தான் வேணும் அப்படின்னா அது ஒரு ரேட்டு வரும். எனக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் இந்த நோட்டை வாங்கி நாங்கள் அதுக்கப்புறம் டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேர்டிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதை நாங்கள் ஃப்ரேம் பண்ணி லேமினேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு 1 வீக் ஆகும். ஏன்னா அந்த ரூபா நோட்டு கைக்கு வந்த பிறகு தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இது என்ன வேணுமோ ஒரு 1 வீக் முன்னாடி எனக்கு ஆர்டர் கொடுங்க. இது முழுக்க ஒரு புது கான்செப்ட்டு. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திரும்ப என்னோடய நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.